அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. மகர ராசிக்கு ராசிநாதனான சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த காலகட்டங்களில் அதிகப்படியான பொருளாதாரத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. உங்களோட சிந்தனைகளில் நல்ல வேகம் இருக்குங்க. அதை செய்யலாம் இதை செய்யலாங்கிற தூண்டுதல் உங்களுக்குள்ள ஏற்படுங்க. நிறையா முயற்சிகள் பண்ணுவீங்க. அதன் மூலம் பொருளாதாரத்தில் ஒரு வேகமான முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. கொடுத்த கடனெல்லாம் திருப்பி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக கால் பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தில் நல்ல தீர்வு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. பொதுவாகவே இந்த மாதத்தில் உங்களோட செயல்களும் எண்ணங்களும் வேகமாக இருக்குங்க. அதற்கான ஒத்துழைப்பும் சமூகத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களோட முயற்சிகளுக்கும் உங்களோட வேகத்துக்கும் ஈடு கொடுத்து வருவாங்க. அதனால் இந்த மாதத்தில் நிறையா வெற்றிகளை பெறலாங்க. நிறையா பொருள் வரவுகளையும் எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப நாளாக ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியாலேயே இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் உங்கள் ஐடியா நினைவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கேரியர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் சேஞ்ச் பண்ணலாங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான மாதமாக தாங்க இந்த மாதம் இருக்குது. மொத்தத்தில் பொருளாதாரத்துக்கு நல்ல வரவு ஏற்படுறதுக்கான மாதங்கள் இருக்குங்க. வெளியில் இருக்கிற பாக்கி பணமெல்லாம் கூட வசூல் ஆயிருங்க. இந்த மாதிரி எல்லா வகையிலையும் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் தரக்கூடிய மாதமாக தாங்க இந்த ஜூலை மாதம் இருக்குது. 3வது ஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் உங்களோட முயற்சிகளுக்கெல்லாம் துணையாக இருக்காருங்க. காரிய வெற்றியை ஏற்படுத்தி தர்றாருங்க. எல்லா வகையிலையும் 3வது ஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காருங்க. செவ்வாய் பகவான் முதல் வாரத்தில் 4வது ஸ்தானத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க. கடைசி 3 வாரம் 5வது ஸ்தானத்தில் குரு பகவானோட சேர்க்கை பெறாருங்க. இந்த சேர்க்கையானது குரு மங்கள யோகங்கிற நல்ல யோகத்தை ஏற்படுத்துதுங்க. 5வது ஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயும் குருவும் 11வது ஸ்தானத்தை நேரடியாக பார்க்குறாங்க. அதனால் லாபமேன்மை கண்டிப்பாக இருக்குங்க. செய்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றியும் லாபமேன்மையும் இருக்குங்க. உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் ப்ரொமோஷன் எல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நிலவுதுங்க. புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேருங்க. வேலைகளும் அதிகமாக உங்களை வந்து சேருங்க. அதற்கான வருமானமும் பெருகுங்க. மகர ராசிக்கு ராஜயோகாதிபதிகள்னு சொல்லப்படுற சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பெற்று 7வது ஸ்தானத்திலேருந்து ராசியவே பார்க்கறது ஒரு நல்ல நிலைமைங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு வெற்றி கிடைக்குங்க. கூடவே அதிர்ஷ்டமான சூழ்நிலையும் ஏற்படுத்தி தருவாருங்க. திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அதிக எதிர்பார்ப்பு உங்களிடத்துல இருக்குங்க. அதிக எதிர்பார்ப்புனால சில தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க. அதனால் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் திருமண முயற்சிகள்லாம் வெற்றி தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன இருந்தாலும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு அதிக முயற்சிகளை போட்டால் தாங்க திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் பலன் தரும். பள்ளி படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் கடந்த காலங்களில் ரொம்ப மந்தமாக இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் நல்ல சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இயங்குவாங்க. நல்ல முறையில் படித்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குங்க. சப்ஜெக்டை நல்லா ஆழ்ந்து படிக்கிறதுக்கான சிந்தனைகள் ஏற்படுங்க. உங்களுக்கு புரியும். கூட இருக்கிற சக மாணவர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதனால் எக்ஸாமுக்காக வெறும் மனப்பாடம் பண்ணாமல் நல்லா படிக்க வேண்டியதை ஆழமாகவும் நல்ல புரிதலோடும் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குங்க. தேவையான முடிவுகளை தக்க நேரத்தில் எடுப்பீங்க. அதனால் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படுங்க. பொருளாதார வரவும் பெருகுங்க. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பெல்லாம் பிரிச்சுட்டு தனியாக தொழில் செய்யலாங்கிற எண்ண ஓட்டங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சுட்டு தனியாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்களோட சுயஜாதகத்தை ஒரு தடவை பரிசீலனை பண்ணிவிட்டு அதை முடிவு பண்ணுங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்பட்டு சரியாகலாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் விட்டு கொடுத்தும் போகணுங்க. பேசும்போது அதிக கவனத்தை எடுத்துக்கணுங்க. உண்மையாக நீங்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடிய இடத்துல இருப்பீங்க. அதனால் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை தப்பாக எடுத்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. அதனால் அதிக கவனத்தை பேசும்போது நீங்கள் கொடுக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்ச விஷயத்தை கூட வெளிப்படையாக சொல்லாத மாதிரி தவிர்க்கிறதே ரொம்ப நல்லதுங்க. அதற்கு அடுத்ததாக இடம் வாங்கும்போது டாக்குமெண்ட்டை ஒரு டைமுக்கு 2 டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு இடத்த வாங்கணுங்க.
இதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மூத்த சகோதர சகோதரி வகையில் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. நல்ல ஆதாயமான பலன்கள்லாம் கூட இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. இளைய சகோதர சகோதரி வகையில் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணுங்க. மகர ராசியில் இருக்கிற வயதானவங்க உங்களோட செலவுக்காக ஏதாவது ஒரு வேலைக்கு போகலானோ இல்லை ஏதாவது செய்யலானோன்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. உங்களுக்கு கைகூடி வருங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பண வருமானமும் உங்களை வந்து சேருங்க. தந்தை வழி சொந்தங்கள் வகையிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. மொத்தத்தில் மகர ராசிக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. கடன் சுமைகள்லாம் குறையுங்க. உங்களோட பணம் வெளியில் லாக் ஆயிருந்ததுன்னா அந்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருந்தே தொடங்குங்க. அதனால் இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறதே ரொம்ப சிறந்ததுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.